மனிதர்களாகிய நாம எப்படி சுவாசிக்கிறோம்? நம்ம சுவாசிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஒன்றான நுரையீரல் தான் நம்மளுடைய சுவாசித்தலுக்கு காரணமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு பகுதியை நுரையீரல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு பகுதியை உலகின் நுரையீரல் என்று அழைப்பாங்க. காரணம் என்னன்னா, உலக உயிரினங்களுக்கு தேவையான மொத்த ஆக்சிஜனில் 20% ஆக்சிஜன் இந்த ஒரு பகுதியில் இருந்து மட்டுமே கிடைக்குது. இப்போ நான் சொன்ன பிறகு உங்களில் சில பேர் யூகிச்சிருப்பீங்க, எஸ், அமேசான் மழைக்காடுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான் மழைக்காடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். இந்த அமேசான் காடுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுது. தென் அமெரிக்காவோட அமேசான் ஆற்றுப்படுகையில் தான் இந்த அமேசான் மழைக்காடுகள் அமைந்திருக்கு. உலகின் மிகப்பெரிய மழைக்காடு இந்த அமேசான் காடு தான். கிட்டத்தட்ட 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த அமேசான் காடுகள் பார்த்தீங்கன்னா 9 நாடுகளில் பரவி இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா பிரேசிலில் மட்டுமே 60% மழைக்காடு பரவி காணப்படுது. ரெண்டாவது கொலம்பியாவில் 7.1%, பெரு நாட்டில் 12%, பொலிவியாவில் 7.7%, வெனிசுலாவில் 6.1%, கயானாவில் 3.1%, சுரினாமில் 2.5%, பிரெஞ்சு கயானாவில் 1.4% மற்றும் ஈக்குவடாரில் 1% அப்படின்னு இந்த அமேசான் மழைக்காடுகள் 9 நாடுகளில் பரவி காணப்படுது. உலகத்தோட பாதி அளவு மழைக்காடுகள் இந்த அமேசானில் தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு காடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு, அதாவது நம்ம இந்தியாவையே 2 தடவை இந்த அமேசான் காட்டுக்குள்ளே வைக்கலாம். அப்படி வச்ச கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும் பாருங்களேன். உலகத்தோட பல்வேறு நாடுகளில் இருக்கிற மொத்த காடுகளையும் சேர்த்தா கூட அது எல்லாத்தையும் விடவே இந்த அமேசான் காடுகள் ரொம்பவே பெரியது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய காடு இந்த அமேசான் மழைக்காடு. கிட்டத்தட்ட இந்த அமேசான் மழைக்காட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் ஏக்கர். இந்த பிரம்மாண்டமான அமேசான் மழைக்காடுகளுக்கு ஜீவாதாரமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறு. மழைக்காடுகள் அப்படின்னா அதிக அளவில் மழை பொழிவை பெறுவதனால அந்த காடுகளை மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அமேசான் காட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலையும் இதோட இயற்கை வளங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி, மழைப்பொழிவையும் தாண்டி இந்த காடுகளுக்கு வளமை சேர்க்கக்கூடியது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஆறு சொல்லலாம். இந்த அமேசான் ஆறு பார்த்தீங்கன்னா உலகின் 2வது மிகப்பெரிய ஆறு. கிட்டத்தட்ட 4100 மைல்கள் நீளம் கொண்டது இந்த அமேசான் ஆறு. அதாவது 6575 கிலோமீட்டர். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 15% நன்னீருக்கு ஆதாரமாக விளங்குவது இந்த அமேசான் ஆறு. இந்த அமேசான் ஆறு பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அமேசான் ஆறுக்கு குறுக்க எந்த இடத்துலையுமே பாலம்ன்றது கிடையவே கிடையாது. இந்த அமேசான் காடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பூச்சி இனங்கள் காணப்படுது. 16,000க்கும் அதிகமான தாவர வகைகள் காணப்படுது. 39,000 கோடிக்கும் அதிகமான மரங்கள் காணப்படுது. 2,000க்கும் அதிகமான பறவை இனங்கள் காணப்படுது. அதே மாதிரி 2,000க்கும் அதிகமான பாலூட்டி இனங்களும் காணப்படுது. உலகத்தில் வாழக்கூடிய பறவைகளில் 1/5 பங்கு இந்த அமேசான் காட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய மொத்த உயிரினங்களில் 10/1 பங்கு இந்த அமேசான் காட்டில் தான் இருக்கு. இந்த அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய கொசு வகைகள் மட்டுமே 200 வகை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதே மாதிரி இந்த அமேசான் நதியில ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மீன் இருக்கு. இந்த மீன் அதோட உடல்ல பாயக்கூடிய அந்த மின்சாரத்தை மனிதர்கள் கொல்லக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்தது. இப்படிப்பட்ட அரிய வகை மீன் இந்த அமேசான் நதியில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அனகோண்டா படம் பார்த்திருப்போம் இல்லையா? அப்போ அந்த அனகோண்டா பாம்பு எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த வகையான பிரம்மாண்டமான அனகோண்டா பாம்புகளும் இந்த அமேசான் நதியிலையும் அமேசான் காட்டிலையும் தான் காணப்படுது. மிகப்பெரிய அனகோண்டா பாம்புகள் மட்டும் இல்ல, நிறையவே விஷத்தன்மை கொண்ட, நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளும் இந்த அமேசான் காட்டில் காணப்படுது. அமேசான் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள்ல பெரும்பாலான உயிரினங்கள் இன்னுமே அடையாளப்படுத்தப்படவும் இல்லை, அதுக்கு பெயரிடப்படவும் இல்லை. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அமேசான் காட்டில் காணப்படக்கூடிய 90%க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இன்னுமே தாவரவியல் வல்லுநர்கள்
நிபுணர்களுக்கே தெரியாது, அவங்களே அதை படிச்சதில்லை. இந்த ஒரு விஷயமே இந்த அமேசான் காடு எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தோம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த அமேசான் காட்டில் 3000க்கும் அதிகமான பழ வகைகள் ஃப்ரூட்ஸ் காணப்படுது. இதில் 200 வகையான பழ வகைகள் மட்டும்தான் நம்மள மாதிரி வெளி உலகத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துறதுக்கு வருது. அப்போது மீதி இருக்கக்கூடிய பழ வகைகள் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இந்த அமேசான் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. இதில் 60% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக பழங்குடியினர். 400க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் வந்து இங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வந்து அங்கே வாழுறாங்க. இவ்வளவு ஆச்சரியமோ அதிசயமோ நிறைந்த இந்த அமேசான் காட்டில் தனியாக போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு பல கோடி டன் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு உலக ஆக்சிஜன் உற்பத்தியில் மொத்த பங்கில் 20% ஆக்சிஜனை இந்த அமேசான் காடுகள் நமக்கு தருது. இதனாலேயே இது உலகத்தோட நுரையீரல் என்று அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அதிசயமிக்க ஆச்சரியமிக்க இந்த அமேசான் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அழியக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது இன்னுமே ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அமேசான் காடுகள் 75,000க்கும் அதிகமான தீ விபத்துகளை சந்திச்சிருக்கு. அதாவது இந்த காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல, அது 75,000க்கும் அதிகமான தடவை இந்த அமேசான் காட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காடு அதோட இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய இயற்கையாகவே அந்த திறனை பெற்றிருக்கும். அந்த இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த இயற்கை திறனை இந்த அமேசான் காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் காடுகளில் 70% காடழிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அமேசான் மழைக்காடுகளில் இப்போதைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா 12% ஏக்கர் நிலமானது விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இல்லை அங்கே குடியேறிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இந்த காட்டை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அமேசான் ஒரு ஆச்சரியம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.